இன்றைக்கி நாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது பகவானுடைய பெயர்ச்சினால் இந்த 2025 இப்பேற்பட்ட மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகின்றோம். மீனம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. 2027 ஜூன் வரைக்கும் ராசிக்குள்ளே சனி பகவான் சஞ்சாரம் செய்வாருங்க. அதே போல் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராசியை விட்டு ராகு பகவான் விலகி ராகு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும், கேது பகவான் 6ஆம் இடத்துலையும் அமர இருக்கின்றார்கள். அதே போல் மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துலையே அமர இருக்கின்றாருங்க. அப்போது கோச்சாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு வலுப்பெறுகின்றது. எப்படி வலுப்பெறுகின்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் ராசியை விட்டு விலகுகின்றார். அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதே போல் திட்டத்தட்ட ஒரு வருடமாக 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு 3ஆம் இடம் மட்டும்தான் சரியில்லாத இடம். 12 ராசியில் 3ஆம் இடத்துல மட்டும்தான் குரு பகவான் கொஞ்சம் கெடு பலன்களை செய்வார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடமாக 3ஆம் இடத்துல குரு இருந்தது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பார். வாழ்க்கையில் தோல்வியை கொடுத்துருந்துருக்கும், உத்தியோக இழப்பு அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்கும். அந்த குரு பகவான் மாறுகின்றார் 4ஆம் இடத்திற்கு. அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அப்போது மீனம் ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் அப்படிங்கிறது வலுப்பெறுகின்றது. அதனால் இனிமேல் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியுங்க. சரி, எந்த அளவுக்கு நீங்கள் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். மீனம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 12ஆவது ராசியாக வருதுங்க. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். மீனம் ராசிக்குள்ளே புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக மீனம் ராசிக்காரர்கள் அன்புக்கு அடிபணிவார்கள், ஆணவத்திற்கு அடிபணிய மாட்டார்கள். அதே போல் இசை, நடனம், நாட்டியம் இதில் அதிகம் ஆர்வம் உடையவர்கள் மீனம் ராசிக்காரர்கள். வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உடையவங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்த மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள். பொதுவாக மீனம் ராசிக்காரர்கள் ராசிக்கு அதிபதி குரு அப்படிங்கிறதுனால தர்மசீடர்கள், தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகம் உடையவர்கள், பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்கள். அதே போல் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மீனம் ராசிக்காரர்கள். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மீனம் அப்படிங்கிறது காலபுருஷருக்கு விளைய ராசி, 12ஆவது ராசி அப்படிங்கிறனால கொஞ்சம் மீனம் ராசிக்காரர்களுக்கு செலவுக்காரர்களாக இருப்பாங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மீனம் ராசி ஒரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு ராசியாக இருக்கின்றது. சரி, இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு, சனி, ராகு, கேது பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவானை பற்றி பார்க்கலாங்க. ராகு பகவான் கிட்டத்தட்ட 1.5 வருடமாக ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராசியை விட்டு விலகி ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. இந்த ராகு பகவான் கிட்டத்தட்ட 1.5 வருடமாக ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வதனால நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஞாபக சக்தி குறைவு அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு உடம்பு வந்துட்டு வெயிட் ஏறுறது, இல்லை உடம்பு பாதிக்கப்படக்கூடிய சூழல் மீன ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குங்க.
அதே போல் முக்கியமாக ஏமாற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏமாறக்கூடிய சூழ்நிலையை கொடுத்திருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு 1.5 வருடமாக ராசிக்குள்ளே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதனால. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி இருந்திருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு. ஒரு திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி இருந்திருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்குள்ளே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதனால. வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி வரையும் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ராகு பகவான் பயணம் செய்கின்றார். அப்போ வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. அப்போது ராகு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோசமான காலங்கள். வாழ்க்கையில் இழப்பு, ஏமாற்றம் இதெல்லாம் ரொம்ப நிறையாக இருந்திருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழல்கள் இருந்திருக்கும். வயதானவர்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிற சந்திச்சிருப்பீங்க ராசிக்குள்ளே ராகு சஞ்சாரம் செஞ்சதுனால. ஒரு சிலருக்கு பேராசை ஏற்பட்டு அதன் மூலமாக நிறைய இழப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீனம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே ராகு சஞ்சாரம் செய்வதனால. அவர் வருகின்ற மே மாதம் 18 தேதி ராசியை விட்டு விலகுகின்றாருங்க. இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இனிமேல் உங்களுக்கு ஏமாற்றம், இழப்புகள், உடல்நிலை பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காதுங்க. அதே போல் ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசியை விட்டு விலகி ராசிக்கு 12ஆம் இடத்திற்கே செல்வது அப்படிங்கிறதே ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு நிறைய ஏமாற்றங்கள், நிறைய இழப்புகள், வாழ்க்கையில் தோல்விகள் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த நிலை எல்லாமே மாற இருக்கின்றது. இனிமேல் மீனம் ராசிக்காரர்களுக்கு பெரும் இழப்புகள் அப்படிங்கிறது வராதுங்க. அதே போல் கேது பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து நிறைய பேருக்கு காதல் தோல்வி, பிரயாண தடை, வெளிநாடு சார்ந்த தடை, தொழில் பார்ட்னர்களுக்குள்ள பிரச்சனை, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கணவன் மனைவி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எல்லாமே கொடுத்துருக்குங்க. அந்த கேது பகவானும் வருகின்ற மே மாதம் 18 தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. கேது 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த 1.5 வருஷம் உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காதுங்க. நோய் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. வழக்கு சார்ந்த பிரச்சனை இருக்காது. கேது எல்லா கிரகத்தையும் விட வலிமையான கிரகம்ங்க. அவர் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மீனம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் மீனம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் கிட்டத்தட்ட 1 வருடமாக 3ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு பகவான். அவர் 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் 1 வருடமாக. பொதுவாக குரு பகவானுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத இடம். 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுருக்கும் போது நிறைய பேருக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல் மனக்குழப்பம், இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா மனசில் ஒரு தைரியம் அப்படிங்கிறது குறைகிறது. அதே போல் 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, உத்தியோக இழப்பு, ப்ரமோஷன் ஆகிறது. அதே போல் உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, இது எல்லாமே நிறைய கொடுத்து வந்திருக்குங்க. முக்கியமாக உத்தியோகம், வியாபாரத்தில் நிறைய சரிவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு வந்திருக்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலை இது எல்லாமே பார்த்து வந்திருப்பீங்க. அப்போது மீனம் ராசிக்காரர்களுக்கு குரு 4ஆம் இடத்திற்கு போகிறாரு. வருகின்ற மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் குரு பகவான் 4ஆம் இடத்துல அமரப்போகின்றார். இதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அப்போது மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்க இருக்கின்றதுங்க. இப்போ குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு 4ஆம் இடத்துக்கு போனால் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். புதுசாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, போர் போடுறது, இது போன்ற செலவுகள் அப்படிங்கிறத செய்யலாங்க. அதே போல் குரு 4ஆம் இடத்துக்கு போகும்போது நீண்ட கால சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். எப்படி புது வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் நேரடியாக 10ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. அப்போது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கப் போகின்றது மீனம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது மீனம் ராசிக்காரர்களுக்கு குரு 4ஆம் இடத்திற்கு செல்வதும் மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம்ங்க. அப்போது உத்தியோகத்தில் ஒரு நல்லதொரு மாற்றத்தை, நல்லதொரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் மீனம் ராசிக்காரர்கள் வருகின்ற குரு பயிற்சிக்கு பிறகு. என்னதொரு விஷயம் அப்படின்னா குரு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது வயதான தாய் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாதுங்க. வருகின்ற மே மாதம் 14 தேதிக்கு பிறகு 1 வருடத்திற்குள்ளாக தாயாருக்கு கொஞ்சம் சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ராசியை விட்டு ராகு 12ஆம் இடத்திற்கு செல்வது அப்படிங்கிறது சிறப்பு. குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு செல்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்போ மீனம் ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் வலுப்பெறுகின்றது. மீனம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது தேடி வருங்க. அதே போல் மீனம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ராசிக்குள்ள ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க.
கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்திற்கு மேலாக 12ஆம் இடத்துல இருந்தார். நிறைய செலவுகள் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. மீனம் ராசிக்காரர்கள் எங்கே போனாலும் செலவு, எங்கே போனாலும் விரயம், தண்ட செலவு, கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு சிலர் சேர்த்து வைத்த பணம் எல்லாமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை, கால் பாதங்களில் பிரச்சனை இருக்கலாம். அதே போல் சொத்து வகையில் நிறைய நஷ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். வெளிநாட்டு தடை, இப்படி நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்படி நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க சிரசு சனி காலகட்டத்தில். ஆனால் சிரசு சனி காலகட்டத்தில் யாரெல்லாம் இடம் வாங்கினீங்க, யாரெல்லாம் வீடு கட்டினீங்களோ அவங்களுக்குலாம் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. பெரிய செலவுகள் அப்படிங்கிறது வந்திருக்காது. தற்போது பார்த்திங்க அப்படின்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி, இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா 7 சனியில் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இந்த 2வது சுற்று 7 சனி யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கட்டாயமாக உண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது 2வது சுற்று பொங்கு சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம், முன்னேற்றம், வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு தர இருக்கின்றாருங்க. அப்போது மீனம் ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் மிகச்சிறப்பாக தற்போது இருந்து கொண்டிருக்கின்றது. மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. உங்களுடைய முயற்சியினால், உங்களுடைய உழைப்பினால் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கட்டாயமாக பெற முடியுங்க. இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மீனம் ராசிக்காரர்களுக்கு. எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, முக்கியமாக அதிகமாக பேசக்கூடாது. ஜென்மசனி காலகட்டத்தில் 2027 ஜூன் வரைக்கும் பேச்சு அப்படிங்கிறத குறைக்கணும் மீனம் ராசிக்காரர்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கோபத்தை குறைச்சிக்கணும், அவசரப்படக்கூடாது. அதே போல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது, யாரையுமே எளிதில் நம்பக்கூடாது. அதே போல் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கொடுக்கும். எதையும் பெரிதுபடுத்தக்கூடாது. ஒரு வண்டி வாகனத்தை செல்லும்போது கவனமாக இருக்கணும். அதே போல் உணவு சார்ந்த விஷயத்தில், ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும். உடம்பு அசதி, சோம்பல், எந்த ஒரு காரியமும் மந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுங்கிறத கொடுக்கும். அவ்வளவுதான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றின பொய்ப்பொருளிகள்லாம் கிளம்பும். உங்களை பற்றி வதந்திகள் வந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பித்துக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களை பற்றிய வதந்திகள் வந்து அதை பெரிதுபடுத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாகும். அதனால் எதையும் கண்டுகொள்ளாமல் தெய்வ நம்பிக்கையோட மீனம் ராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும். சரி, ஓகேங்க. உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமாக நீங்கள் நினச்ச அளவுக்கு பெரிய ஆளாக வர முடியும். நன்றி, வணக்கம்.